வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும். வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்களை அழைத்து வந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெற்றோருக்கு அடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தில் மகிழக்கூடிய ஒரு ஆன்மா என்றால் ஆசிரியர் பெருமக்கள் தான். உலகத்திலே 2 விதமான தொண்டு மிக சிறப்பாக என்னை பொறுத்தவரை சொல்வதுண்டு. ஒன்று ஆசிரியர் தொழில், இன்னொன்று செவிலியர், நர்சஸ். ஸோ முதலாவது ப்ரிவென்ஷன், வராமல் தடுப்பது ஆசிரியர் பெருமக்கள், வந்த பின்பு காப்பாற்றுவது செவிலியர்கள். இரண்டுமே ஒரு புனிதமான தொழில். ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அங்கே படம் இருக்கே, அவர் தான் குரு. வேதாத்திரி மகரிஷி என்று பெயர். அவருடைய இயற்பெயர் வேதாத்திரி. நாம் கொடுத்த அடைமொழிகள் அருட்தந்தை, மகரிஷி, இதெல்லாம் நாம் கொடுத்த அடைமொழிகள். அவருடைய பெயர் வேதாத்திரி. ஒரு உன்னதமான ஆன்மா. தனக்காக மட்டும் வாழாமல் சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆன்மா. எல்லா மகான்களுமே அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இந்த மாணவனுடைய மனதினுடைய தன்மை என்று பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ஒன்று. இந்த காலகட்டம் தான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு காலம். அதற்கும் மேலாக இந்த காலத்திலே உங்களுக்கு கிடைத்த நட்பு வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருக்கக்கூடியது. அதற்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ அந்த ஒரு தன்மையோடு உள்ள நீங்கள் அந்த உங்களுடைய மனதை எப்படி வளப்படுத்திக் கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க முடியும். நல்லதை மட்டுமே பார்ப்போம், பேசுவோம். யாழ்மண்ணினுடைய தேவையில்லாதவற்றை நீக்கி எது வேண்டுமோ அதை மட்டும் சிந்திக்கலாம். யாழ்மண் ஒரு புனித பூமி என்று சொல்லுவோம். உங்களுடைய நினைவாற்றலுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு பொல்லாப்பும் வேண்டாம் அப்படின்னா யாருங்க? யாருங்க? ஒரு பொல்லாப்பும் இல்லை, இல்லையா? ஸோ யோகர் சுவாமிகள் உடனே நினைவு வருதா இல்லைங்களா? இல்லையா? அப்போது உங்களுக்குள்ளாக அந்த நினைவாற்றல் அற்புதமாக இருக்குது. அந்த நினைவாற்றலை நல்லவற்றுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஆக மனிதன் என்றாலே மனம் இதமானவன் சொல்லப்பட்ட ஒரு கருத்து உண்டு. உங்களுக்குள்ள ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு யோக கலைக்கு உண்டு. அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். சுருக்கமாக ஐக்யூ என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். ஐக்யூ என்றால் ஒரு குறிப்பிட்ட வயது, 10 வயது அல்லது 11 வயது அல்லது 12 வயது, சம வயது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 12 வயதில் உள்ளவங்க அனைவருக்குமே அவருடைய அறிவாட்சி தரம் எப்படி இருக்குது, நுண்ணறிவு திறன் சொல்லுவோம். அது எப்படி இருக்குது, எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கா, குறைவு இருக்கா, கூடி இருக்கா என்று சொல்லி ஒரு கணக்கு வைப்பார்கள். அது ஒரு குறியீடு, அளவீடு, இன்டெலிஜென்ட் கோஷன்ட். அதற்கு அடுத்து வரக்கூடியது எமோஷனல் கோஷன்ட், இக்யூன்னு சொல்லுவோம். நிறைய உண்டு, இது போல் கியூ நிறைய உண்டு. 3 மட்டும் பார்ப்போம். ஸோ இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் இந்த நுண்ணறிவு சார்ந்தது. எமோஷனல் கோஷன்ட் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க. சொல்வேந்தருடைய பேச்சுடைய தாக்கம் இல்லாமல் பேசவே முடியாது. அவர் குறிப்பிடுவார் ஆக்ஷன், ரியாக்ஷன். இப்போ ஆக்ஷன் என்றால் நடித்தல், இல்லையா? ஆக்டிங். அதுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்த நம்மை மாற்றிக்கொள்வோம். அது ஆக்டிங். அது உண்மையான நிலை கிடையாது. ரியாக்ஷன், எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீங்க. ஒரு க்ஷணம் உங்களை மறந்து உங்களுடைய உண்மையான நிலையை சுரவித்து கொண்டு வரீங்க பாருங்கள், அதுதான் உண்மையான முகம் என்று சொல்லக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட அனைவருமே முகமூடி போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த ஒரு தன்மை நமக்குள்ளாக எமோஷனில் எப்படி நாம் பழகிறோம், எப்படி இருக்கும். கோபம், பொறாமை, வஞ்சம், இவையெல்லாம் இருந்தால் என்னவாகும்? உடலுக்குள்ளாக இழப்பு. அந்த புரிந்து கொள்ளலாம். எனக்குள்ளாக கோபமோ வஞ்சமோ பொறாமையோ இருந்தால் என்னுடைய உடலிலே உள்ள காந்த ஆற்றல், ஒரு ஆற்றலை நான் இழக்கின்றேன். அதை இழக்காமல் எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? அந்த கலையை சொல்லித் தருவது மனோட கலை என்று சொல்லக்கூடிய. 3வது ஸ்பிரிச்சுவல் கோஷன், ஆன்மீகம். ஸோ ஆன்மீகம் என்று சொல்லும்போது இங்கே சைவ சித்தாந்தம் சிறப்பாக வளர்ந்த ஒரு பூமியாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு விழா தொடங்கினோம் அப்படின்னா எங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலாம் நீராறும் கடலோட தமிழ் தாய் வாழ்த்து தான்.
ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு சில இடங்களில் போன போது திருச்சிற்றம்பலம் பாடும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. என்னால் அந்த வியப்பை என்னால் கட்டுப்படுத்த முடியல. சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு தேவாரமோ திருவாச்சகமோ அல்லது திருவருட்பாவோ அந்த பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் ஒரு 2 பாடல்கள் அது மட்டும் தான் நாங்கள் மனப்பாடம் செய்திருப்போம். ஆனால் நீங்கள் சைவம் ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு எல்லா பாடலும் ஒத்துப்படி உங்களோட என்ன பேச முடியும், என்ன கதைக்க முடியும்? அற்புதமான ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள உங்கள் மனது உங்களை எந்த வகையிலும் கீழ்நோக்கி இழுக்காமல் மேலோக்கி கொண்டு போக வேண்டும். எப்பொழுதுமே அந்த ஆன்மீக உயிர் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மனவளக்கலை உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரும். காரணம், யாருக்கெல்லாம் நினைவாற்றல் குறைவு என்று மனதுக்குள்ளாக ஒரு சங்கடம் இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, அந்த நினைவாற்றல் குறைவினை சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை இங்கே சொல்லித்தரக்கூடிய சில பயிற்சி முறைகள். படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் தேர்வு சமயத்தில் நமக்குள்ளாக கைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கைகளில் வேர்வை வரும், ஸ்வெட்டிங், ஒரு பயம் காரணமாக கைகள்லையும் வரும், பாதங்கள்லையும் வரும். அவற்றை சரி செய்து கொள்ள முடியும் இந்த பயிற்சியின் மூலமாக. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பாங்க, எல்லாம் நினைவிற்கு நினைந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் தேர்வுக்கு போகும்போது ஏதோ மைண்டு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. படித்ததெல்லாம் நினைவு வருமா வராதா என்ற ஒரு சின்ன பயம் மனதுக்குள்ளாக வரும். அவற்றையெல்லாம் நீக்கி உங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இங்கே சொல்லித்தரக்கூடிய பயிற்சி முறைகள். உடல் ரீதியாக மன ரீதியாக பலவற்றை நாம் இதை பயிற்சி கற்றுக்கொண்டு நம்ம சரிபார்த்து கொள்ள முடியும். ஆக ஸ்பிரிச்சுவல் கோஷன் எஸ்கியூ என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்றால் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது. இது ஏதோ ஆன்மீகம் என்றால் ஏதோ சமயம் சார்ந்தது, மதம் சார்ந்தது அப்படிலாம் ஒன்றுமே கொண்டு வருவாங்க. இப்போ விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த தியானம், தபஸ், தவம் ஏற்ற ஏற்ற உங்களுக்குள்ளாக எப்படி மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க ஆரம்பித்திருக்காங்க. உதாரணமாக, மகிழ்ச்சியாக இருக்கும்போது மூளை பகுதியில் என்ன மாதிரி ஹார்மோன் சுரக்குது, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்போ என்ன மாதிரி ஹார்மோன் சுரந்து உங்களை இன்னும் கீழ்நோக்கி இழுக்கின்றது என்று நிறைய ஆராய்ச்சி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் தியானம் என்றால் அது உட்கார்ந்து கொண்டு இருப்பது அப்படிலாம் நினைக்காதீங்க. மனதை ஒருமுகப்படுத்துதல், அதுதான் பயிற்சி முறை. இது அந்த காலத்து சொன்னாங்க. எல்லோருமே மகான்கள், வாழ்ந்தவர்கள், பெரிய பெரிய மக்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னதனுடைய பொருளை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்மை நாம் எழுந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு வேடிக்கையாக ஒரு உதாரணம் சொல்வோம். ஒரு நண்பர் தினமும் ஹோட்டல் போவார். காலை, மதியம், இரவு அந்த உணவு வந்து பார்சல் வாங்குவார், வீட்டில் கொண்டு வந்து வச்சு சாப்பிடுவார். ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுவார். இது ஒரு நண்பர் பார்த்து கொண்டு இருந்தார். ரொம்ப நாளாக அந்த நடந்துட்டு இருக்கு, பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ அவர் கேட்டார், ஏங்க நீங்கள் ஹோட்டலே சாப்பிட்டு வரலாமே, அங்கே போய் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றது எதுக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் நண்பர் சொன்ன பதில் வேடிக்கையான பதில், ஹோட்டலில் சாப்பிட்டா அல்சர் வரும்னு சொன்னாங்க அப்படின்னு. எப்படிங்க ஹோட்டலில் சாப்பிட்டா அல்சர் வரும்? இதுதான் அறியாமை, புரிந்து கொள்ளாமல். சரி, இதை விட்டு வெளியே வாங்க. சரி, உங்களுக்குள்ளாக ஆற்றல் சொன்னோம் இல்லைங்க, அற்புதமான ஒரு ஆற்றல், நினைவாற்றல், அற்புதமான நினைவாற்றல். என்ன எங்கே இழப்பு என்றால், எது வேண்டுமோ அவற்றை வைத்து கொள்ளாமல் தேவையில்லாதவற்றை உள்ளுக்குள் வைத்திருப்பதனாலே எது தேவையோ அது வைப்பதற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸாம் எப்படி எழுதுன்னு அப்படின்னா ஈஸியாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் நான் படிச்சிருந்தா நல்லா எழுதிருக்கலாம் அப்படின்னாங்க. யார் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா? ஆக எனக்கு நம்மை நாமே சிலவற்றிலே சில வார்த்தையை பயன்படுத்தி, இப்போ முயற்சி என்று சொல்கிறோம். நான் நிறைய மார்க் வாங்க முயற்சி பண்ணுறேன், நான் வந்து ஒரு நல்ல மாணவன் வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி. முயற்சி என்ற வார்த்தை சில இடங்களில் சரியாக பொருந்தாது. உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்கள் வலது கையை தூக்குங்க, வலது கை தூக்குங்க, கீழே வைங்க, தொட மேலே வைங்க, மீண்டும் வலது கீழே வச்சுருங்க, இன்னும் மீண்டும் ஒரு முறை தூக்குங்க, கீழே வச்சுருங்க, மீண்டும் ஒரு முறை தூக்குங்க, கீழே வைக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்று கை மேலே இருக்கும், இல்லைன்னா தொட மேலே இருக்கும். அந்த முயற்சிங்கிறது எங்கே ஒத்து வரலையே. அப்போ சில இடங்களில் முயற்சின்றது டூ ஆர் டை, அதாவது எஸ் ஆர் நோ தான். படிக்கணும் இல்லை படிக்கல, அவ்வளோ தான். நான் படிக்க முயற்சி பண்ணுறேங்கிறது சரியாக இருக்குமா, பொருந்துமா? ஆக நமக்குள் நாமே சில சமயங்களில் சில விடயங்களில் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். இது மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ இந்த யோகம் உங்களுக்கு எப்படி பயன் தரும் அப்படின்னா, ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டேக் ஹோம் மெசேஜ். ஆங்கிலத்தில் பெர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லுவாங்க. நுண்மான் நுழைப்புலன் அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இந்த யோகம் கற்றுக்கொண்டு நீங்கள் பயின்று வர என்னவாகும், என்ன கற்கின்றீர்களோ அது மனதிற்குள்ளாக நன்றாக பதியும். முதல் பாயிண்ட். இரண்டாவது ரிசப்டிவிட்டி, ஏற்புத்திறன். என்ன கேட்கிறீங்களோ அது மனம் ஒன்று கேட்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். இரண்டாவது ஆற்றல் ரிசப்டிவிட்டி.
மூன்றாவது அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டி தான் அற்புதமான ஒன்று. இருந்த சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம இணைத்துக் கொள்ளுது, இணக்கத்தன்மை என்று சொல்கின்றோம், அடாப்டபிள் சொல்லக்கூடியது. அடுத்து மேக்னானிமிட்டி, பெருந்தன்மை என்று சொல்லக்கூடியது. அதாவது பிறர் நமக்கு துன்பம் தந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை வாழ்த்தக்கூடிய பக்குவத்தை தரக்கூடியது இந்த யோகக்கலை என்று சொல்லக்கூடியது. கடைசியாக கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன். உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஆற்றல் உண்டு. சிலர் கவிதை நல்லா எழுதுவீங்க, சிலர் ஓவியம் நல்லா வரைவீங்க, சிலர் பேச்சாளராக இருப்பீங்க. ஆக அது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு அறிவாற்றல் உயர்ந்து கொண்டிருக்கூடியது. ஆக அந்த அறிவு நமக்குள்ளாக இருக்கு. அந்த அறிவு எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்கிறோம் சார்ந்தவாறு நம்முடைய வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும். இந்த அறிவிற்கு சொல்வேந்த சொன்ன உதாரணம் சொல்லாமல் இருக்க முடியாது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய இலர். அறிவு மட்டும் இருந்தால் போதுமானதா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பெரிய செல்வந்தருங்க, பெரிய பணக்காரர். அவருக்கு ரயில் பயணம் போகும்போது அந்த ரயிலில் எப்படி டிக்கெட் அப்படின்னா, எந்த திசையை நோக்கி ரயில் போகுதோ அந்த திசையை நோக்கி அவர் உட்காரணும். கொஞ்சம் கேளுங்க, எந்த திசையை நோக்கி ரயில் போகுதோ அந்த திசையை நோக்கி அவர் சீட்டு உட்காரணும். அவருடைய அவருடைய அசிஸ்டண்ட்டை போய் ஒரு டிக்கெட்டு புக் பண்ணிட்டு வர சொன்னாருங்க. இங்கே யாழ்ப்பாணத்தை கொழும்பு வைத்துக் கொள்ளுங்க. அவர் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தாருங்க. ரிசர்வ் பார்த்தா அவர் ட்ரெயினில் ஏறின அப்புறம் தான் பார்த்தா எதிர் திசையிலே சீட்டு கிடைச்சது. அவருக்கு எதிர் திசையில் உட்காந்தார் அப்படின்னா தலை சுத்தும், அவரால் நிம்மதியாக போய் சேர முடியாது. ஒரு மனதுக்குள்ளாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போய் இறங்கினதுமே அவர் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், எனக்கு தான் இந்த மாதிரி உட்கார்ந்து போனால் பொருந்தாது, ரயில் எந்த திசை நோக்கி போகுதோ அந்த திசை நோக்கி இருந்தால் என்னால் சரியாக இருக்க முடியும், அது ஏன் இப்படி தப்பாக வாங்கிட்டேன் அப்படி சொன்னபோது அந்த அசிஸ்டண்ட் சொல்லியிருக்கார், அதுக்கு என்னங்க, எது சீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் கேட்டுட்டு நீங்கள் மாறி உட்காரலாமே, அதில் என்ன பிரச்சனையே இல்லையே அப்படின்னார். அப்போ செல்வந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எது சீட்டில் தான் யாருமே இல்லையே, காலியாக இருக்க, யாரை கேட்கறது? இதுதான் அறிவு. ஸோ எல்லாம் செல்வந்தராக இருக்கார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ள அறிவினை எந்த வகையிலே பயன்படுத்தி கொண்டு நம்ம உயர்த்தி கொள்கின்றோமோ அதற்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் முக்கியம். அப்போ 5 நிலைகளை தெரிந்து கொள்ளுங்க. 1 நுண்மான் நுழைபலன் அறிவு, 2வது இணக்கத்தன்மை, 3வது பெருந்தன்மை, பின்பு ஏற்புத்திறன் இல்லையா, ஆக்கத்திறன். இந்த 5 தான் டேக் ஹோம் மெசேஜ், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து சொல்லும்போது உங்களுக்கு இந்த பயிற்சி முறைகள் நாம் எப்படி சொல்லித் தருகின்றோம் என்பதுக்கு ஒரு ஆராய்ச்சியோடு நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நான் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் சில பள்ளிகளிலே சில மாணவர்கள் ஒரு லெஸ் தேன் பிலோ ஆவரேஜ் சொல்லுவாங்க, ஒரு 50-60 மார்க்கு தான் வாங்க முடியும் அவங்களால். அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பள்ளியில் ஒரு 60-65 மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பயிற்சி 3 மாதம் கொடுத்தோம். இங்கே சொல்லித்தரக்கூடிய பயிற்சி முறைகள் 3வது சொல்லிக் கொடுத்தோம். அந்த 60 மார்க்குக்கு குறைவாக வாங்கிய மாணவர்கள் ஒரு 3 மாத காலகட்டத்திலே அனைவருமே 85% மேலாக அவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. எப்படி சாத்தியம்? இந்த பயிற்சி முறைகள் எப்படி நடக்கும் அப்படி சொல்கிறேன். இங்கே சொல்லித்தரக்கூடிய முக்கியமான காயக்கல்பம் என்று சொல்லப்பட்ட பயிற்சி முறை உடலுக்குள்ளாக உள்ள ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியது, உங்கள் நினைவாற்றலை பெருக்கும். சபையில் நீங்கள் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது காயக்கல்பம். புரிந்து கொள்ளுங்கள். சபையில் அல்லது மற்றவரோடு நீங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைக்கும் தீர்வு தருவது அந்த காயக்கல்பம் சொல்லப்பட்ட ஒரு கலை. 3வது உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதுகாக்கக்கூடியது. அதற்கடுத்து முக்கியமாக தன்னம்பிக்கை தரக்கூடியது. ஆக இந்த பயிற்சி அனைத்துமே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக சொல்லித்தந்து இதன் வழியாக நிறைய பேர் பலன் அடைந்திருக்கா என்பதன் காரணமாகத்தான் இந்த ஒரு பயிற்சிகளை இந்த மாதிரி அறிவித்திருக்குகள் அமைத்து அதன் வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கு எந்த கட்டணமும் சொல்வான் இல்லையா, செலவுக்கு அஞ்சான் இருக்கார் நம்ம தலைவர் முருகானந்தலையா அவர்கள். ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவர் ஒன்றும் வாங்காது அப்படின்டுவார். நீங்கள் செலவு செய்து போய் சொல்லி போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பள்ளிக்கு நான் போய் கொண்டு இருக்கின்றோம். ஸோ பள்ளிக்கு சென்று ஒரு ஆன்மீகம் ஒரு அறிமுகம் கொடுத்து விட்டு பின்பு அந்த பயிற்சிகளை சொல்லும்போது என்னவாகும், அந்த மாணவருக்குள்ள மனநிலை மாற்றம், நான் சொன்னாலே மனதின் தன்மை சொல்கின்றோமே, அந்த மனதின் தன்மை என்பது அற்புதமான ஒரு மாற்றம். இதுக்கு முன்பாக ஒரு விட்டேச்சு சொல்லுவோம் தமிழில், இது உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியாது, ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்தவங்கெல்லாம் இப்போ அந்த குழந்தைகள் தன்னை உணர்ந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு தான் ஒரு நல்ல மாணவனாக வீட்டில் ஒரு நல்ல குழந்தையாக திகழ வேண்டும் என்ற எண்ணம் வர ஆரம்பித்தது. இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஆக இந்த ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி முறைகள்
உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியது. சரிங்களா? ஆக இதில் வந்து முக்கியமாக இங்கே ரெண்டு மெசேஜ். ஒன்று, இங்கே இரண்டொழுக்க பண்பாடு என்பது சொல்லித் தருவோம். அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். அது மட்டும் ஏதாவது டேக் ஹோம் மெசேஜ் தான். இரண்டொழுக்க பண்பாடு நான் சொல்கிறத நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதாங்க இரண்டொழுக்க பண்பாடு. காலையில் எழுந்தது ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி உங்களுடைய பெற்றோரை வணங்குங்க. சரியா? உங்களுடைய பெற்றோரை வணங்குங்க. ஏனெனில் சொன்னார் இல்லையா ஐயா, தலைவர் சொன்ன என்ன சொன்னாருங்க, பெற்றோர் தான் முதல் கடவுள். அதுதான் உண்மை. ஆக இங்கே சொல்லித்தரும்போது என்ன செய்கின்றோம்? முதல்ல சொல்லக்கூடியது அம்மாவுக்கு வணக்கம், அப்பாவுக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம். யார் குரு? உங்களுடைய ஆசிரியர்லாம் குரு. விளங்குதுங்களா? ஆக எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, மதிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். பிளஸ் யூ வில் பி பிளஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக உங்களுடைய ஆற்றலை நீங்கள் எந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு குடும்பத்திலே, சமுதாயத்திலே ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக திகழ முடியும். ஆக நம்முடைய நோக்கம் என்னங்க? 3 செய்திகள் நாம் சொன்னோம். முதலாவது, நமக்குள்ளாக நுண்மான் நுழைப்பலன் அறிவு, இணக்கத்தன்மை, தகைமை, ஏற்புத்திறன், ஆக்கத்திறன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். மூன்றாவது முக்கியமாக என்னவென்றால், பயில்வோம், பண்படுவோம். இதுதான் முக்கியம். கற்கின்றோம். அந்த கற்றவற்றை என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி எந்த அளவுக்கு நம்மை உயர்த்திக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு பிறர் உயர்வதற்கு நம்ம ஒரு கருவியாக இருக்க முடியும். அதான் சொன்ன அந்த வார்த்தை, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. சரிங்களா? இந்த நம்முடைய மூளைக்கு வந்து 3 விதமான ஆற்றல் உண்டு. எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு பொல்லாப்பன்னு சொன்னதுமே உங்களுக்கு அந்த யோக சுவாமி ஞாபகம் வருதா இல்லைங்களா? எப்படி லிங்க் பண்ணுறீங்க? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லிங்க் பண்ணுறீங்க? சரி, இன்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க சொல்ல முடியும். ஒரு போன மாதம் இதே இன்னைக்கு தேதி 15/9 அன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க சொல்ல முடியுமா? தெரியாது. அப்போ மூளைக்கு என்ன வேலைங்க? எது தேவை அதை தக்க வைத்துக் கொள்ளும், எது தேவையில்லையோ அதை விடுவிட்டுரும். அதான் சேவிங் டெலட். அப்போ மூளைக்கு என்ன வேலை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எதை சேவ் பண்ணணும், எதை டெலட் பண்ணணும், எதை சேமிக்க வைக்கணும், எதை விட்டு தள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த மூளைக்கு வேகம் அதிகம், ஸ்பீட். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக உங்களை வந்து அது நீங்கள் என்ன நினைக்கோ அது கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த சொன்ன உதாரணத்தையே சொல்கிறேன். ஒரு சாலை, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, அந்த பக்கம் ஒரு நண்பர் வண்டியில் போகிறார், 2 வீலரில் போகிறாரு. அந்த 2 வீலரில் போகும்போது அதை கிராஸ் பண்ணும்போது அந்த டெய்லர் கடை இருக்கு இல்லையா, அவரை பார்த்து அண்ணே அப்படிங்கிறார். யாருங்க? அந்த டெய்லரை பார்த்து வேற ஒன்றும் சொல்லலை, அண்ணே அப்படிங்கிறார் அல்லது ஹலோங்கிறார். உடனே டெய்லர் என்ன சொல்லாருங்க? அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். அப்படி என்ன பொருளுங்க? இவர் தக்கியதை கொடுத்துருக்காரு, அது கேட்குறாரு, அது 2 பேருக்கு மட்டும் புரிந்து போயிட்டு அந்த ஸ்பீட். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மூளையை நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படின்னா, சரியாக ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா தப்பே செய்யாது. நீங்கள் மனம் ஆசைப்பட்டாலும் தவறு செய்யாது. அதுக்கு பல உதாரணம் சொல்ல முடியும். ஆக என்ன நோக்கம் என்றால், இந்த மனவளக்கலை என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அதை எந்த அளவு கற்றுக்கொண்டு உங்களை மேம்படுத்திக் கொள்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் என்று கூறி, உங்கள் அனைவரையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறை செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.